எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டோம். காலையிலேயே சமைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11:30க்கெல்லாம் சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடியில் இருந்த பூவெல்லாம் பொறிச்சிட்டு போய் சாமிக்கு ஃபுல்லாக வச்சு விட்டாச்சு. இப்படியெல்லாம் பண்ணி இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணி விரதமெல்லாம் இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டா தான் கடவுள் உங்களுக்கு அருள் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. பக்தி அப்படிங்கிறது செய்முறையை தாண்டி நம்பிக்கையை சார்ந்ததுங்க. நம்ம கடவுள் மேலே எவ்வளோ உண்மையாக எவ்வளோ பக்தியாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கணக்கே தவிர இப்படியெல்லாம் பண்ணினாதான் நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே கடவுள் சொல்லலை. நம்பிக்கையோட நம்ம பக்தியோட நம்ம கையால் ஒரு டம்ளர் தண்ணியை படைச்சா கூட கடவுள் அதை ஏற்றுக்குவார். ஆனால் அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதனால் கடவுளுக்கு படைக்கிறது எல்லாமே உங்கள் விருப்பப்படி நீங்கள் படைச்சிக்கலாம். இப்படி தான் படைக்கணும் அப்படி தான் படைக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம அந்த முறையை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு எது கரெக்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கடவுளை உண்மையாக கும்பிட்டா நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்குங்க.